ரெட் வெல்வெட் cheesecake brownies சொதப்பினது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் பட்டர் மற்றும் சுகரை ஆட் செய்து மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். இதை கையிலே மிக்ஸ் செய்து கொள்ளலாம். பட் நான் ஒரு புது மிஷின் வாங்கியிருக்கேன், அதனால தான் இந்த சீன். ஸோ நன்றாக மிக்ஸ் செய்து வெனிலா எசன்ஸ் மற்றும் முட்டையை ஊற்றி நன்றாக கலக். ரெட் வெல்வெட் பிரவுனிக்கு முக்கியமானது அந்த ஸ்டெப்பை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ரெட் ஃபுட் கலரை ஆட் செய்து பிளெண்ட் செய்தால் வாவ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கவே செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்தது. எல்லா சிகப்பும் உந்தன் கோவம். நன்றாக மிக்ஸ் செய்து வினிகரை ஆட் செய்ததும் பிரவுனி செம்மையாக வரப்போகிறது என்ற கான்ஃபிடன்ஸ் வந்தது. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. பாத்தீங்களா, சரி ஊட விட்டுச்சு. சக்சஸ். பிரவுனி செம்மையா வரப்போகுது டோய். அட்லிக்கு எப்படி மணிரத்னம் கான்ஸ்டன்ட்டோ அதே மாதிரி தான் டெசர்ட்ஸ்க்கு மைதா, கோகோ பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இவையுடன் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நன்றாக மிக்சிங் கரோ. இப்பொழுது இந்த கலவையை ஃபர்ஸ்ட் செய்து வைத்த கலவையுடன் மிக்ஸ் செய்து நன்றாக பிளெண்ட் கரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் மிக்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்மையா பிளெண்ட் ஆகிறது. இந்த ரெட் பிரவுன் பேட்டரை பார்த்து செம்மையாக எக்ஸைட் ஆகி ஒயிட் சாக்லேட்ஸ் போட்டா ரெட்ல ஒயிட் செம்மையா தெரியும், டேஸ்டும் செம்மையா ஆளுன்னு ஒயிட் சாக்லேட்ஸை வாரி கொட்டினேன். நன்றாக மிக்ஸ் செய்து பேக்கிங் பேனில் கொட்டி ஃபில் செய்து விட்டேன். மஸ்காரா பொண்ணு கிரீம் சீஸே. எஸ், கஷ்டப்பட்டு தேடி அழிஞ்சு கிரீம் சீஸை வாங்கி அது சக்கரை, வெனிலா எசன்ஸ் மற்றும் முட்டையை போட்டு நன்றாக விப் செய்து விட்டேன். விப்பிங் ப்ராசஸ்ல ஒரு செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். ஒரு சுவையான கிரீமா மாறுது பாருங்க. தொட்டு நாக்கில் வைத்து டேஸ்ட் செய்து பார்த்தேன், சுவையாக இருந்தது. இதனால என் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏறிட்டே இருந்தது. இப்பொழுது இந்த கிரீம் சீஸ் லேயரை பிரவுனி லேயரின் மேல் ஃபுல்லாக ஃபில் செய்து இப்படி 4 இடத்தில் திருஷ்டிக்கு மாதிரி ரெட் பேட்டரை போட்டு எக்ஸாம்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல கிறுக்கிற மாதிரி இப்படி கண்டே மேரிக்கு கிறுக்கி விட்டுருங்க. கிறுக்கி முடிச்சு பார்த்தா ரெட்டும் ஒயிட்டுமாக செம்மையாக இருந்தது. இப்போ நீங்க கேட்க போற டயலாக் தான் சத்தியமா என் வீட்டுல சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். பக்கத்து வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொல்லு, எதிர்த்த வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொல்லு. ஐயோ, இப்ப நான் யாருக்காவது கொடுத்தே ஆகணுமே. அழகையெல்லாம் ரசித்து 40 மினிட்ஸ் சாமனில் வைத்து எடுத்து பார்த்தால் போயிடுச்சா. டாப் லேயர் ஒயிட்டாக இல்லாமல் பிரவுனி ரெட்டாக இல்லாமல் ஒரு விதமான டெசர்ட்டாக வந்து விட்டது. பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒயிட் சாக்லேட்ஸ்லாம் வாயில வர நல்லாவே இருந்தது. ஸோ ஐஸ்கிரீமை போட்டு நன்றாக அமுக்கியாச்சு. இந்த கதையின் கருத்து என்னன்னா, வாழ்க்கையில எது எப்படி வந்தாலும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு குதூகலமா இருங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். பிரவுனிய சோதப்பட்டும் நான் உற்சாகமா இருப்பேன். நாளை ஒரு புது ஃபன்னோட சந்திப்போம். ஓகே பாய்.